கட்ட சொன்னேன். கட்டிட்டாவளா என்னன்னு வேற தெரியலையே. பூமாரி, பூமாரி, எம்மா, என்னம்மா? மக்கா, அப்பா பிடிச்சி இந்த மாட்டெல்லாம் கட்ட சொல்லியிருந்து அப்பா கட்டினாவளா? ஆமாம்மா, அப்பா அப்பதே பிடிச்சி கட்டிட்டாவ. நீ பால் ஊத்த போயிருந்தல்ல, அப்பயே போய் அப்பா மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு வந்துட்டாரு. சரி மக்கா, விடிஞ்சா பொங்கல். இன்னும் வீட்டில் வாசலில் ஒன்றும் கோலம் போடாமல் இருக்கியே. எப்போ இப்படி இருக்க மாட்டியே? ஏம்மா இப்படி இருக்கா? எம்மா, கோலம் என்ன போடுறதுனே தெரியலம்மா. நானும் இவ்வளோ நேரம் கிடந்து அந்த ஃபோனில் தட்டி தட்டி தான் பார்த்துருக்கேன். ஒன்றும் பார்க்குறது நல்லா இல்லைம்மா. அதனால தான் இன்னும் கோலம் ஒன்றும் போடாமல் இருக்கேன். எம்மா, எதுக்குமா சிரிக்கிறிய? இல்லை மக்கா, அந்த காலத்துலலாம் நாங்கள் இந்த கோல புத்தகம்னு ஒன்று இருக்கும், அதை தான் பார்த்து கோலத்தை போடுவோம். பார்த்துக்க, இந்த போனிங்கன்னெல்லாம் இப்போ இல்லைல்ல. ஒரு 4-5 கோலமோ இல்லை ஒரு 6-7 கோலமோ இருக்கும். அதில் பெரிய பெரிய கோலமா, அதில் பொங்கப்பானை உள்ள கோலம் எதுவோ அதை போட்டுக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு அழகு போல போய் தூங்கிடுவோம். இப்போ பாரு, இந்த போன் ஒன்று வந்ததுன்னா வந்துச்சு 1000 கோலம் இருக்கு. அதில் என்னத்தை போடணும் உங்களுக்கு முடிவெடுக்கவும் முடியலை. என்ன பற்றியா? ஆமாம்மா, நானும் எடுத்து உங்களோட கோல நோட்டெல்லாம் பார்த்தேன். அதில் ஒரு 2-3 கோலம் அழகாக இருந்துச்சு. அதில் ஒன்று தான் போடலாம்னு நினச்சேன். அப்புறம் சரி, ஒரு ரெட்டு போய் நம்ம போன்லேயும் பார்த்துட்டோம்னா அதில் இதை விட கொஞ்சம் நல்ல கோலமாக இருந்தால் அதை போடுவோம்னு நினச்சேன். பார்த்தா எல்லா கோலமும் பெருசு பெருசாக இருக்குமா. இன்னொன்று அவ்வளோவா பார்க்கவும் நல்லா இல்லை. அதான் சரி என்னத்தை போடணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நானே நினச்சேம்மா, உங்கள் கோல நோட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு கோலத்தை தான் போடுவோம்னு. போடுமாக்கா, ஏதாச்சும் ஒரு கோலத்தை போட்டுக்கிட்டு எந்திரிச்சு உள்ளவா. கொஞ்ச நேரத்தில் குளிர ஆரம்பிச்சிடும். பார்த்தியா, நீ கோலம் போட்டேன்னா அம்மா ஒரு பக்கம் கலர் போட்டுக்கிட்டே வந்துடுவேன். டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். பார்த்தியா, இப்படியே காலைல பொங்கல் வேற வைக்கணும். எம்மா, நம்ம இந்த பொங்கலை விட மாட்டு பொங்கலை தானே நல்லா கொண்டாடுவோம். அதனால இந்த தடவை ஏதாச்சும் சின்ன குழம்பா போட்டு மாட்டு பொங்கலுக்கு பெரிய குழம்பா போடட்டா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மக்கா, நமக்கு வயல் தானே இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம இந்த பொங்கலையும் தான் நல்லா கொண்டாடணும். ஏன்னா தை திருநாள் நல்ல நாள், நமக்கு இந்த அறுவடை நாள். அந்த நேரத்தை போய் நம்ம நல்லபடியாக கொண்டாடாமல் இருந்தால் எப்படி? நாளைக்கு நெல்லுகளெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் நம்ம மாடு எல்லாம் வச்சுருக்கிறதுனால நாளை கழிச்சு நம்ம பெருசாக தான் சாமி கும்பிடணும். அதனால 2 பொங்கலையுமே நம்ம ஒரே மாதிரி தான் மக்கா கொண்டாடணும். நீ நல்ல குழம்பா ஒன்று இன்னைக்கு போடு, நாளைக்கு ஒரு நல்ல குழம்பா போடு. கோலம் போடவா உனக்கு முடியாது? எம்மா, அப்படி சொல்லலம்மா. ஆனால் நம்ம எப்பயும் மாட்டு பொங்கலை தானே நல்லா விதவிதமாக சமைச்சு அந்த காய்கறிலாம் வச்சு சமைச்சு சாமி கும்பிடுவோம். அதனால கேட்டேம்மா. 2 பொங்கலும் ஒன்று தான் மக்கா. அதனால நல்ல குழம்பா போட்டுக்கிட்டு சீக்கிரமாக எந்திரிச்சு உள்ளே போடதான் நல்லது. பாரு, கொஞ்ச நேரத்தில் நல்லா பனி கொட்ட ஆரம்பிச்சிடும். இதை விட அதிகமாக சீக்கிரமாக கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போவோம். உங்கள் அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கத்த ஆரம்பிச்சிடாரு உள்ளேருந்து, ஆளுகளை காணமேனு. அவரே இப்போ தான் கொஞ்சம் அடங்கி உடங்கி சொல்லி பேச்ச கேட்டு இருக்காரு. மறுபடியும் அவர் ஆரம்பிச்சாருன்னா போச்சு. டக்கு புக்குன்னு கோலத்தை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வாமக்கா. கலர் கொடுக்கணும்னா சொல்லி அம்மா கொடுக்குறேன். வேண்டாம்மா, நான் கோலத்தை போட்டுட்டு உங்களை கூப்பிட்றேன். சரி மக்களே, டக்குன்னு கோலத்தை போடுமா. சரிம்மா. எம்மா, எம்மா. என்ன பூமாரி, இரு வாரேன். கோலம் நல்லா இருக்கா? எம்மா, என் புள்ள போட்ட கோலமாம்மா இது. என்ன அழகா இருக்கு. நல்லா இருக்காம்மா? சூப்பரா இருக்கு மக்கா. எப்படியாக்கும் உனக்கு இந்த கோலம்லாம் தெரியுது? எனக்கெல்லாம் இந்த கோலத்துல நீ போட்டிருக்க பாரு அந்த பொங்கப்பானை, அதை கூட போட தெரியாது மக்கா. எம்மா, சும்மா சொல்லாதியம்மா. நானும் உங்க கோல நோட்ல நீங்க வரைஞ்சி பார்த்ததெல்லாம் பார்த்தேன். அழகழகா தானே போட்டிருந்தீங்க. அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே நானும் கொஞ்சம் பார்த்து வச்ச கோலத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு இப்படி ஒரு கோலத்தை உருவாக்கியிருக்கேம்மா. மக்கா, நோட்ல போடுறது வேற, இப்படி தரையில போடுறது வேற மக்கா. நம்ம வரைகிறத விட இப்படி தரையில அந்த கோலப்பொடியை வச்சு போடுறோம் பார்த்தியா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்த்துக்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பூ மாதிரி என்ன அழகா கோலம் போடுறா. எம்மா, உண்மைக்காமா அழகா இருக்கா? மக்கா, அம்மா போய் சொல்லுவேனாம்மா, சூப்பரா இருக்கு உண்மைக்குமே. கோலம்னா அப்படி கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கா என் மகா. கலர் பொடி கொடுக்கறதுக்காச்சும் அம்மையை கூப்பிட்டுருக்காம்லம்மா. எம்மா இல்லைம்மா, அது கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணுமா, எதுக்கு உன்னை கூட கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாமா நானே கொடுத்துட்டேன். சரி மக்கா. சரி, எந்திரிச்சு உள்ளவாம்மா. பூரா பனி பெய்யுது பார்த்தியா. நானும் இப்போ தான் பின்னாடி போயிட்டு அந்த மாட்டு தொழுவத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி போட்டுட்டு வந்தேன் பார்த்துக்க. ஏன்னா விடிய காலையில் எஞ்சோடனே பாலை மட்டும் திறந்துட்டு பொங்கல் விட ஆரம்பிச்சிடலாம் பார்த்தியா, அதனால தான். சரி, நீ எந்திரிச்சு வா, உள்ளே போகலாம். சரிம்மா. எம்மா, கோலத்தை சுற்றி ஒரு 4-5 செங்கக்கெல்லாம் நட்டு வச்சுட்டு வந்துட்டுமா? எதுக்கு பூமாரி? இல்லைம்மா, இந்த நாய்க்குட்டி இல்லைன்னா பூனைக்குட்டி ஏதாச்சும் வந்து உட்காந்து அடிச்சு விட்டுருச்சுனாலோ இல்லை ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதனால தான்மா. சும்மா ஒரு 4-5
கொஞ்சம் கல்ல தூக்கி வச்சுட்டு வந்துட்டுமா? மக்கா, நாய்க்குட்டி பூனைக்குட்டியெல்லாம் அழிக்காது மக்கா. அதுக்கு மேலே நாய்க்குட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று உட்காந்தா உட்காந்துட்டு போகுது. அதுவே பாவம் வாயில்லாத ஜீவே. இப்படிலாம் வந்து உட்காராத, இப்படி விரட்டியெல்லாம் விடக்கூடாது, அது நல்லதில்லை. அது பாட்டுக்கு வந்து உட்காந்தா உட்காந்துட்டு போகுது. உனக்கு ஆசையாக இருந்தேன் இந்த கோலத்தோடு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க. இதுக்கு போயிட்டு கல்லை தூக்கி நட்டு வச்சுன்னு வச்சுக்க. இருட்டு நேரத்தில் நானும் இல்லை உங்கள் அப்பாவோ காலை விடிய காலை எழுந்து வரையில கல் தடுக்கி பல்லு போய் தான் கிடக்கணும். சரிம்மா. ஏன் சின்ன பொண்ணு வாமா. இங்க என்ன நடக்கு? கோலமா அழகு போல போட்டிருக்கியேடே, நீயா போட்டா? ஆமாத்தே, நான் தான் போட்டேன். அம்மாட்ட கேட்டனா உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல குடமா போடுமாக்கான்னு சொன்னாங்க. அதனால தான் நானே போட்டேன். தே நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மக்களே. அத்தைக்கெல்லாம் கோலம் போடுற திறமை எப்படி இருக்கும் தெரியுமா? அதே போல நீ இருக்கா? நான்லாம் கோலம் போட்டேன்னா இந்த ஊரே மூக்கு மேல விரல வைக்கும் பாத்துக்க. ஆமாம்மாக்கா, மூக்கு மேலே விரல வச்சு இம்புட்டு கேவலமா ஒரு ஆளால கோலம் போட முடியுமா அப்படின்னு சொல்லும். எக்க அப்படி கிடையாதுக்கு, உண்மையிலேயே சூப்பரா போடுவேன் நான். உங்களுக்கு தெரியாதா நான் எப்படி கோலம் போடுவேன்னு? அப்படியாத்தே? அப்ப எனக்கும் சொல்லி தரீங்களா? எம்மா பூமாரி புள்ளா. என்னத்தே? நீதான் இவ்வளோ அழகா கோலம் விட்டுருக்கியே வாசல்ல. மாறி எதுக்கு அவ கிட்ட போய் கேட்கா? நீ அழகா கோலம் போடியா மக்கா? அவ அப்படியெல்லாம் கிடையாது. நீ அவ போட்ட கோலத்தை பார்த்தான்னு வச்சுக்க, அவ இப்ப பேசின பேச்சுக்கு கல்ல தான் தூக்கி அவ மண்டைய உடைப்பா. அப்படி சொல்லுவோமா? ஏட்டி உண்மையாவே நான் நல்லா தாம்பட்டி கோலம் போடுவேன். இன்னைக்கு வேணா வாங்க, என் வீட்டு வாசல்ல அழகா கோலம் போட்டு காமிக்கேன். பாப்போம் பாப்போம். அன்னைக்கே நீ ஏதோ கோலம் விட்டுருந்தான்னு உன் மாமியா கிளவி அந்த கத்திக்கிட்டு கிடந்து கேவலமா ஒரு கோலத்தை போடியான்னு நீ என்னன்னா அழகா போடுவேன்னு சொல்லியா? அது காலங்காத்தால தண்ணியை ஊற்றி உன் கோலத்தை அழிச்சிட்டு கிடந்துச்சு வாசல்ல. ஏட்டி அதுக்கு கலையை ரசிக்க தெரியாது. நான் அப்படியா? நான்லாம் எப்பவும் அழகான கோலம் தான் போடுவேன். அந்த கிளவியை அதை விட அழகாக போட்டுட்டேனே அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல்ல அப்படி தண்ணியை ஊற்றி அழைச்சி விட்ரும் பார்த்துக்க. காலையில் வீட்டுக்காரி கேட்பாரு, எங்கே சின்ன பொண்ணு நீ போட்ட கோலத்தை காண வாசல்லன்னு. நான் பார்த்துப்புட்டு இப்படி பாருங்க உங்கள் அம்மா நான் கோலம் போட்டாலே அழைச்சி விட்றியாவா, இனிமேல் நான் போட மாட்டேன்னு நான் போடவே மாட்டேன். அது என்னைக்கோ ஒரு நாள் போடுறது, அதுவும் அதுக்கு பொறுக்காது கிளவிக்கு. அது சரியான பரட்டை கிளவி. சரி, அப்ப இன்னைக்கு நீ கோலம் விடுவாள்ல, அப்போ நான் வந்து பார்க்குறேன். சரி, உன் திருவாயை மூடு, நான் பூமாரிக்கிட்ட பேசிக்கிறியேன். மக்கா அழகா போட்டிருக்கா மக்கா. இதே மாதிரி வந்து அத்தை வீட்டு வாசலே ஒரு கோலம் போட்டு விட்றியா? எத்தே, இந்த கோலம் போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து உங்க வீட்டு வாசல்லையும் போட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னால தூங்கவே முடியாது இன்னைக்கு நைட்டு. நான் வேணா உங்களுக்கு காலையில வந்து கோலம் போட்டு கொடுக்கட்டுமா? காலையிலையா? சரி, நீ இன்னொரு நாள் வந்து எனக்கு கோலம் போட்டு கொடு சரியா? இன்னைக்கு என் திறமையை காட்ட வேண்டியது இருக்குது பார்த்துக்க. நான் அதையும் தான் மறந்துட்டேன். இவ்வளவுக்கெல்லாம் நம்ம திறமையை இறக்குனா தான் தெரியும். இந்த உமாவே நம்மளை கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு பார்த்தியா? அதனால இன்னைக்கு கண்டிப்பாக நான் சூப்பராக ஒரு கோலத்தை போட்டு இவளுக்கு முன்னாடி காமிக்கணும். ஏட்டி, பேச்சு வாக்கில் என்னையும் சேர்ந்து அவா இவான் பேசியா? எக்க உங்களை இல்லைக்க, உமாவை தான் சொன்னேன். என்ன இல்லைன்னா சரிதான். சரி தே. அப்ப இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வந்து கோலம் போட்டு கொடுக்குறேன். என்ன தே? சரி மக்கா. இப்போ நீ எந்திரிச்சு உள்ளே போ. பாரு பனியாக விழுகுது பார்த்தியா? இந்நேரத்தில் இப்படி வெளியில் உட்காரக்கூடாது, உள்ளே போய் நீ தூங்கு. சரி தே. எம்மா நான் உள்ள போறேன். சரி மக்கா, உள்ள போய் நீ பேசாம தூங்கு. அம்மா வெளியே தான் இருப்பேன் இவளோட்ட பேசிக்கிட்டு. அம்மாவை காணாமல எந்திரிச்சு தெரியக்கூடாது சரியா? சரிம்மா. பூமாரி. என்னத்தே? மக்கா உங்கள் அம்மா இங்கெல்லாம் இருக்க மாட்டாவ, எங்கள் கூட சேர்ந்து காமாட்சி அக்கா வீட்டுக்கு வரவ. நீ உங்கள் அம்மாவை தேடாத என்ன? இந்நேரத்துலயா? ஆமாம் மக்கா, நாங்கள் அப்படியே ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் கோலம் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தாச்சா, அடுத்து 4 முடி வீட்டுக்கு போய் பார்க்கணும். அடுத்து உமா வீட்டுக்கு, அப்புறம் காமாட்சி அக்கா வீட்டுக்கு, அதுக்கப்புறமா என் வீட்டில் போய் நான் கோலம் போடுவேன். அதை எல்லாரும் கண்டு கழிப்பார்கள். அப்ப நானும் வரேன் தே. எங்க அப்பா உள்ள தூங்க ஆரம்பிச்சிருப்பாவ, அதையிட்ட போய் சொல்லிட்டு நானும் அம்மை கூட வரேன் தே. மக்கா நீ இந்நேரம் கிடந்து அலைஞ்சா சளியெல்லாம் பிடிக்கும். சரி, ஆசைப்பட்டு கேட்டுட்டா, வா நான் கூட்டிட்டு போறேன். பூமாரி, என்னம்மா உள்ள போட்டு எந்திரிச்சு நானே அவளோட கூட போறேன்னா போகலையான்னு தெரியாது. இவளும் வரா, இவளும் மரியாதை எந்திரிச்சு உள்ள போயிரு பார்த்துக்க. சும்மா கிடந்துக்கிட்டு பனிக்குள்ள உருண்டுக்கிட்டு வரா.
போட்டு எந்திரிச்சு உள்ள. ஏம்மா நானும் வாரம்மா. அங்க வந்த காமாட்சியத்த வீட்டுல இருப்பேன்ல, அது மட்டும் இல்லாம அங்க சத்யாவும் வித்யாவும் இருக்காவ, நான் போய் அவளோட விளையாடுவேன்ல. ஏன் விடுங்கம்மா, ரொம்ப தான் கண்டிஷன் போடுவிய. பாவம் பச்சை புள்ள வந்தா வந்துட்டு போதான், உங்களுக்கு என்ன? சின்ன பொண்ணு பனியாவா விழுவுது சின்ன பொண்ணு. நான் இவளை இந்த கோலம் போறக்கே படக்குன்னு போட்டுட்டு எந்திரிச்சு வாமக்கான்னு சொல்லியிருக்கேன். இவ கடந்து இந்த தீட்டு தீட்டிருக்கா 2 மணி நேரமா. இதுக்கே நான் பிள்ளைக்கு சளி பிடிச்சிருமோ என்னமோ ஏதான் நினச்சிட்டு இருந்தா. இவ வந்து நைட்டு பூரா என் கூட சேர்ந்து ஊர் சுத்த போறாளா. நானே போறேன்னு என்னமோ தெரியாது. உன் கூட வந்தாதான் வருவே, இல்லைன்னா நான் பாட்டுக்குள்ள போய் தூங்க போயிடுவேன். இவ ஊர் சுத்துறதுக்கு இப்படி முதலா நிக்காளே. எக்க வாங்கக்கு, நீங்களும் வரணும் தானே நாங்கள் இங்கே உங்களை தேடி வந்திருக்கோம். ஏம்மா ஏம்மா ப்ளீஸ்மா. சரி வா, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வா. நாங்க அப்படி வெளியில போறப்ப காமாட்சியத்தை வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லுப்போ. சரிம்மா, இன்னைக்கு நான் வரேன். எப்போ? எட்டி உள்ள போய் கூப்பிடு, இங்கே நின்று கத்திட்டு கிடக்கா பாரு. பாத்தீங்களாக்கு எவ்வளவு ஆசையா ஓடுதுன்னு. இதை போய் பிடிச்சி பிடிச்சி வைக்கிறீங்களே வீட்டில். சரி அதெல்லாம் விடு. என்ன இப்படி திடுதிப்புன்னு கோலம் பார்க்க போறேன்னு இறங்கிட்டா? அது மட்டும் இல்லாம உங்க கூட திரிவாளே வசந்தி, அவளை எங்க? அவளை விட்டுட்டு வந்திருக்கியே? எக்க அது வரும்க பின்னாடி. நாங்கள் இப்போ சரி நம்ம குரூப்பில் இருக்க வீட்டுக்கு மட்டும் ஒருத்தர் வீட்டுக்காக போய் என்னென்ன கோலம் போட்டிருக்காவன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அதை உங்கள் வீட்டு கோலத்தை பார்த்தாச்சா? இனி அப்படியே நேராக காமாட்சியக்கா வீட்டுக்கு போக வேண்டியதான். போயிட்டு அங்கேயும் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் போதும். ஏட்டி உங்க மாமியார் என்ன நீ விட்டுச்சு? நீ பாட்டு இப்படி ஊர் சுற்றிட்டு திரியா? அவியலுக்கு தெரியுமா? அன்னைக்கே உன்னை பிடிச்சி அந்த திட்டு திட்டிட்டு கிடந்தாவே, நான் தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காக்க விடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா இன்னும் இப்படி சுற்றிட்டு திரியிறியேட்டி? அதுவும் இந்த தடவை வேற ஏதோ வீட்டில் பொங்கல்லாம் விட போறேன்னா வீட்டில் ஒன்றும் பண்ணக்கானா? வீட்டை சுத்தம் பண்ணியா இல்லை ஏதாச்சும் வேலை பார்த்தியா பார்க்காம இப்படியே சுற்றிட்டு திரியிறியா? எக்க அதை விடுங்கக்கு, ஓரளவு சுத்தம் பண்ணியிருக்கேன் போதும். அதுக்கு மேலே மாமியார் கிளவி புல்லாதான் சுத்தம் பண்ணி நீ சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க பொங்கல் விடணும்னு. நான் பாட்டுக்கு வீட்டுக்கு ஓரத்தில் ஒரு பானையை போடுவேன். வாங்கிட்டு வச்சுருக்க பானையை உள்ள பொங்கலுக்கு அரிசியை போட்டு வெள்ளத்தை போட்டு ஒரு காய்ச்சி காய்ச்சி கூடுமானு கிண்டி நான் பாட்டுக்க ஒத்தையில் கிடந்து தின்னுட்டு போயிட்டே இருப்பேன். இல்லையா இந்த கேசருப்பை பற்ற வச்சு கொஞ்சோண்டு பொங்கலை வச்சு தின்னுட்டு போய்கிட்டே இருப்பேங்க. இவியலெல்லாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். அதுக்கும் முடியலன்னு வச்சு இப்போ ஏதாச்சும் சட்டம் போடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த கிளவி. என் வீட்டுக்காரரை சொல்லுவேன், எங்கே போய் இப்படி பொங்கலை வாங்கிட்டு வாங்கங்க திம்பம்னு. என் வீட்டுக்காரவிய ஹோட்டலுக்குனாலும் போய் சக்கரை பொங்கலை வாங்கிட்டு வந்து தருவாங்களா? அதை அள்ளி வாயில் வலிச்சு போட்டுக்கிட்டு பேசாமல் நீண்டு நிமிந்து தூங்க வேண்டியதான். ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது டி. போங்கக்கிட்டு இந்த கிளவி படுத்திய பாடுக்கு வேற ஒருத்தினா ஓடி இருப்பேன் நேரம். நான்றதுனால தான் ஏதோ கொஞ்சம் சமாளிக்கவாச்சும் செய்கிறேன். நல்லா சமாளிச்சம்மா. உமா நீ எப்படி? நீ இவள மாதிரி தானா, இல்லை நீயாச்சும் ஒழுங்கா வீட்டை சுத்தம் பண்ணி பொங்கல் விடுறியா இல்லையா? எக்க நாலாம் பொங்கல் விடியங்க. நான் நேத்தே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு இந்த பொங்க பானையெல்லாம் வாங்கணும் பார்த்தியெல்லாம், அதையும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பொங்கல் விடியதுக்கு. நான் காலையில் கரெக்டாக பொங்கல் விட்டுருவாங்க. நல்லதுதான், நீயாச்சும் இவ்வளோ மாதிரி இல்லாமல் இருக்கியே. ஏம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேம்மா, போமா? போவோமாக்கா, வா. வாங்கக்கா போவோம். இந்த வாருங்க சின்ன பொண்ணு. எக்க நில்லுங்க, போயிடாதீங்க. என்ன சின்ன பொண்ணு வசந்தி சத்தம் கேட்குது? 4 முடி வந்துருச்சு போலையே. அம்மா ஓடி வர்றதுக்குள்ள மூச்சு முட்டிட்டு. வசந்தி ஏம்மா மெதுவாக வந்திருக்க வேண்டியதானே? அம்மா என்ன உன் முகத்துலலாம் காயமாக இருக்கு? எக்க அதை ஏன்க்கா கேட்குறிய? வேகமாக நடந்து வரலன்னு இந்த நெட்டை மாடு தரையோடு போட்டு இழின்னு இழுத்துட்டு வந்துருச்சுக்க. சரி அதோட நிறுத்துவான்னு பார்த்தா தூக்கி போட்டு துவைச்சு விட்டாக்க. என்னைய அடிச்சாளா? எதுக்குமா? எக்க இவ தரன்னு இழுத்தப்ப நான் நேராக வரலையாம்க்கு. அதுக்காக சப்பு சப்புன்னு போட்டு நடுரோட்டில் அடிச்சு துணி காய போகிற மாதிரி புழிஞ்சு போட்டுட்டு வந்துட்டாக்க. இந்த இழுவையும் சேர்ந்துக்கிட்டு அவ கூட சேர்ந்து 4 மிதி மிதிச்சுட்டு ஓடி வந்துருச்சுக்க அவ பின்னாடி. நான் எலும்ப முடியாமல் எலும்பி அங்கே கிடக்கிற 2 சின்ன பிள்ளைய விளையாண்டுட்டு கிடந்துச்சுக்க. அந்த பிள்ளையில கூப்பிட்டாக்கும் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்க வைங்க மக்கான்னு சொல்லி வந்திருக்கேங்க. ஏன் சின்ன பொண்ணு உனக்கு? எக்க இது சொல்லியதெல்லாம் நம்பாதீங்கக்க. இதை நாங்கள் நடந்து வர சொன்னால் ஒவ்வொரு வீடாக பார்த்து அம்மாடியே இவ்வளோ பெரிய கோலமா, இதை விட இது நான் சூப்பராக போடுவேனே
ஐயா இதெல்லாம் ஒரு கோலமா அப்படின்னு ஒவ்வொரு கோலமா பார்த்து ரேட்டிங் போயிட்டு வந்துச்சுக்க. சரி அதையும் போய் தொலைதுன்னு விட்டுட்டோம். கடைசியில் பார்த்தா ஒரு வீட்டில் 2 சின்ன பிள்ளைய நின்று கோலம் போட்டுட்டு கிடக்குக்க. அதை பார்த்து கிண்டல் அடிச்சு நிற்கிதுக்க இது. அந்த பிள்ளைகளே அழுதுருச்சுங்க. அப்பயும் இங்கே இந்த 4 முடி விடும்னு பார்த்தா அப்பயும் விட மாட்டேங்குதுக்க. அந்த பிள்ளைகளை போட்டு வம்பிழுத்துன்னே இருக்கு. கேட்டால் அந்த பிள்ளைகள் கருப்பாக இருக்கா, அதனால் அது போட்ட கோலம் நல்லா இல்லையாங்க அப்படின்னு சொல்லுதுக்க. இந்த 4 முடி எப்படிக்கா அடிக்காமல் இருக்க முடியும்? அந்த பிள்ளைல அழகு போல் அது வயசுக்கு மீறினாப்புல கோலம் போட்டிருக்குக்க. அதை போய் பார்த்துட்டு இந்த 4 முடி அப்படி திட்டிட்டு கிடக்க அந்த பிள்ளைய போட்டு. நானும் விடுங்க விடுங்கன்னு சொல்கிறேன், விட மாட்டேங்கி. அந்த பிள்ளைல பாம்போடு அழுதுட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுச்சுக்க. இப்போ சொல்லுங்கக்க, இதை நான் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா? நீ அடிச்சதுல தப்பே இல்லை சின்ன பொண்ணு. அப்படி என்ன ஒரு ஆளுகளை கலரை பார்த்து எடை போடியது? இதெல்லாம் நல்ல பழக்கமா? ஆ அப்படி சொல்லுங்கக்க. அதனால தான் இதை அடித்து துவச்சி போட்டு வந்தேன். வேகமாகவும் நடக்க மாட்டேங்குது. நடந்துக்கிட்டே எல்லார் வீட்டு வாசலில் இருக்க கோலத்தையும் பார்த்து குறை வேற சொல்லிக்குது கிளவி. வசந்தி, நீ எல்லாம் ஒரு மனுஷிக்கே ஆக மாட்ட வசந்தி. இப்படியா வசந்தி ஒரு சின்ன பிள்ளைல பார்த்து கருப்பா இருக்கான்னு சொல்லுவா? எக்க இவிய ஏன் மொவலைய அப்படிதாக்கா சொல்லுவாவ. கருப்பா இருக்கா, இவ என்ன இந்த அண்டங்காக்காமான்னு இருக்கா அப்படின்னு சொல்லுவாவக்க. அவ எத்தனை நாள் தெரியுமா வந்து என்கிட்ட எம்மா இப்படி பெரியம்மா சொல்லியாவன்னு சொல்லி சொல்லி அழுவாக்க. எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியாவுமா? நீ ஏன் இத்தனை நாள் என்ன சொல்லலை? அப்பயே இந்த 4 முடிய மண்டையில 4 கொட்டு கொட்டியிருப்பான்ல. இவிய சொல்லியது எனக்கே தெரியாது சின்ன பொண்ணு. பாவம் கனி தான் வந்து சொல்லி சொல்லி அழுவா. அதுக்கப்புறம் போய் என்ன நீ கேட்க அப்படின்னு நானும் விட்டுருவேன் பார்த்துக்க. ஆனால் இப்படி வெளியே இருக்க பிள்ளையிலையும் இது சொல்லிச்சு பார்த்தியா இன்னைக்கு? அப்போதான் உண்மையிலேயே இது சொல்லியிருக்கும் போல. அதான் பிள்ளை வந்து நம்மகிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசியிருக்குன்னு நினச்சேன் சின்ன பொண்ணு. அதான் நீ இன்னைக்கு அடிக்கையில் நானும் சேர்ந்து 4 குத்து விட்டேன். ஆ அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் சும்மா விட்டோம்னு வச்சுக்க விசக்கிருமி. சும்மா கலரு கலர்னு எல்லாரையும் பரப்பி விட்டு போயிட்டே இருக்கும். இவைய பெரிய தீ கலரு. அதான் அடிச்சு துவைச்சு போட்டாச்சுல்ல, வாங்க பொழப்புகளை பார்ப்போம். சரி போங்க.